ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நடவடிக்கை இந்திய பொருளாதாரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அணுகுண்டையே வீசியுள்ளது என்று சொல்லலாம். திங்கட்கிழமை ஒரே நாளில் மட்டும் இந்திய பங்குச்சந்தைகள் முதலீட்டாளர்களின் சொத்து மதிப்பில் சுமார் 12,78,000 கோடி ரூபாய் மாயமாகிவிட்டது. பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை கணக்கிட்டால் மொத்தமாக 30 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. தலால் ஸ்ட்ரீட் வட்டாரத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 2200 புள்ளிகளுக்கு மேலேயும், தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 600 புள்ளிகளுக்கு மேலேயும் சரிந்து இரத்த களரியாக காட்சியளித்தன. இந்த திடீர் வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் கச்சா எண்ணெய் விலை உயர்வுதான். சர்வதேச வர்த்தகத்தில் மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் கப்பல்கள் வருவது தடைபடலாம் என்ற அச்சத்தில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $114 தொட்டுள்ளது. தனது எண்ணெய் தேவையில் 85 விழுக்காட்டை இறக்குமதி செய்யும் இந்தியாவுக்கு இது ஒரு பேரடியாகும். இந்த சூழலால் பயந்து போன வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையிலிருந்து தங்கள் பணத்தை அவசரமாக திரும்பப் பெற்று வருகின்றனர். கடந்த 4 வர்த்தக நாட்களில் மட்டும் சுமார் 21,000 கோடி ரூபாய் முதலீடுகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. இதனால் HDFC, ICICI மற்றும் SBI போன்ற வங்கி பங்குகள் கடுமையாக சரிந்தன. அது மட்டுமின்றி கச்சா எண்ணெய் விலை உயர்வால் விமான எரிபொருள் விலை கூடும் என்ற அச்சத்தில் இண்டிகோ போன்ற விமான நிறுவன பங்குகளும், BBCL போன்ற எண்ணெய் நிறுவன பங்குகளும் 8 விழுக்காடு வரை சரிந்தன. நடுங்க வைக்கும் இந்த சரிவிலும் ஒரு துறை மட்டும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. அதுதான் பாதுகாப்புத்துறை. போர் சூழல் காரணமாக இராணுவ தளவாடங்களின் தேவை அதிகரிக்கும் என்பதால் பாதுகாப்பு துறை சார்ந்த பங்குகள் லாபத்தில் உள்ளன. ஆனால் கச்சா எண்ணெய் விலை $100 குறையவில்லை என்றால் இந்தியாவில் பணவீக்கம் அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளது. பங்குச்சந்தை இயல்பு நிலைக்கு திரும்ப போர் முடிய வேண்டும் என்பதே இப்போதைய நிதர்சனம்.